வெல்கம் டு ரமேஷ் டெக் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்கம் டேக்ஸ் டிடக்ஷன் கால் வெப் ஐடி மூலம், அதாவது வருமான வரி பிடித்த தொகையை வெப் ஐடி மூலம் எவ்வாறு அப்லோடு செய்வது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் உங்களுக்கு தெரியுதுன்னா லைக் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்சியேட்டர் லைக்கனை ஓப்பன் பண்ணுங்கள். இன்சியேட்டர் லைக்கனில் ஃபைனான்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃபைனான்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதில் பேரோல் இருக்கும். பேரோல் ஐக்கான் பக்கத்தில் பே சர்வீஸுங்கிற ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் ஆட் அப்டேட் வெப் ஐடி அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது கால் வெப் ஐடியை கிளிக் பண்ணுங்கள். கால் வெப் ஐடியை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே கிரியேட் ஆப்ஷன் இருக்கும். கிரியேட் ஆப்ஷன் கொடுங்க. கிரியேட் ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு எக்ஸல் வெப் ஐடி சீட் ஒன்று டவுன்லோட் ஆகும். ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ப்ராசஸிங் ஆகும். ப்ராசஸிங் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு வெப் ஐடி சீட் ஒன்று டவுன்லோட் ஆகிடுச்சு. க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதில் நமக்கு எம்ப்ளாயி நம்பர், எஃபெக்டிவ் டேட், அமௌண்ட் அப்படிங்கிற 3 ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. இதில் எம்ப்ளாயி நம்பரை டைப் பண்ணுங்கள். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எம்ப்ளாயி நம்பரில் காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாது. அடுத்து எஃபெக்டிவ் டேட்டில் ட்ராப் டவுனோ இது பண்ணக்கூடாது, எல்லாமே டைப் தான் பண்ணணும். அப்படி நீங்கள் ட்ராப் டவுனோ காப்பி பேஸ்ட்டோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் எரர் வரலாம். அமௌண்ட்டு கொடுத்துக்கோங்க. இது மாதிரி எத்தனை எம்ப்ளாய்க்கு இன்கம் டேக்ஸ் அப்லோடு பண்ண போகிறோமோ அனைவருக்கும் இப்படியே கொடுக்கணும். எல்லா என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் மேலே அப்லோடு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்லோடு ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஃப்ளாக்கடு ரோஸ்ன்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோடு கொடுத்துருங்க. அப்லோட் கொடுத்ததுக்கப்புறம் ப்ராசஸிங் ஆகும். ப்ராசஸிங் ஆனதுக்கப்புறம் நமக்கு எத்தனை எம்ப்ளாய்க்கு நம்ம கொடுத்துருந்தோமோ சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோடுன்னு வந்திருக்கும். இங்கே மெசேஜ் க்ரீன் ஐக்கான் காட்டும். க்ரீன் ஐக்கான் வந்துருந்துச்சுன்னா, க்ரீன் ஐக்கான் வந்ததுக்கப்புறம் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லி ஆகிருக்கும். நீங்கள் இப்போ ப்ராசஸில் போயிட்டு எலமெண்ட்டில் செக் பண்ணுங்கள், அமௌண்ட் கரெக்டாக வந்திருக்கான்னு. அமௌண்ட் கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் பில்லை ஜென்ரேட் பண்ணலாம். நன்றி.